ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மின்மின் அலைகள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸும் அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் கெப்பாசிட்டர்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதோட டைப்ஸும் அப்ளிகேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை வந்து பாட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செராமிக் கெப்பாசிட்டர், ஃபிலிம் கெப்பாசிட்டர், பேப்பர் கெப்பாசிட்டர், எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், சூப்பர் கெப்பாசிட்டர், மைக்கா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செராமிக் கெப்பாசிட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். செராமிக் கெப்பாசிட்டரை வந்து டிஸ்க் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அண்ட் இது எப்படி மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் மூலமா ஸ்மால் போர்சலின் ஆர் செராமிக் டிஸ்கை வந்து சில்வர் மூலமா வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அந்த செராமிக் கெப்பாசிட்டர்ஸ் வந்து எப்பொழுதுமே ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே இது வந்து அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் இதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி வந்து அப்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஸ்மால் பிசிக்கல் சைஸாக தான் அப்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டாக இருந்தாலும் அது வந்து ஸ்மால் பிசிக்கல் சைஸாக அப்டைன் பண்ணுவாங்களாம். அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ பிகோஃபேரட்ஸ்லேருந்து 1 or 2 மைக்ரோஃபேரட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய வோல்டேஜ் ரேட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கெப்பாசிட்டரை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, இதோட வேல்யூவை அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட பாடியிலேயே வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க 3 டிஜிட் கோட்ல. என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ, லாஸ்ட் வந்துட்டு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஜீரோவை வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 15-4ங்கிறப்போ 15 வந்து கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ அண்ட் 4ங்கிறதுனால 4 ஜீரோவை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது செராமிக் கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டிரான்ஸ்மிட்டர் ஸ்டேஷன்ஸ்ல வந்து மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த செராமிக் கெப்பாசிட்டர் தான் வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால இது லார்ஜ் வெரைட்டி ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இதை வந்து மேட் பண்ணுவாங்க. இதோட வோல்டேஜ் ரேட்டிங்கு, சைஸு மாதிரி எல்லா இடத்துலையுமே இது வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த செராமிக் கெப்பாசிட்டர்ஸ் வந்து டிசி மோட்டருக்குள்ள ப்ரெஷ்ஷுக்கு அக்ராஸா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதோட ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸை வந்து மினிமைஸ் பண்றதுக்கு இது வந்து செராமிக் டிஸ்க் கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மைக்கா கெப்பாசிட்டர். மைக்கா கெப்பாசிட்டர் அப்படின்னா இதோட இன்னொரு நேம் வந்து சில்வர் மைக்கா கெப்பாசிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மைக்கா கெப்பாசிட்டர் வந்து 2 டைப்பா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சில்வர் மைக்கா கெப்பாசிட்டர், அனதர் ஒன் டேம்ப்டு மைக்கா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்வர் மைக்கா கெப்பாசிட்டர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது லோயர் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு எதுனா கிளாம்ப்டு மைக்கா கெப்பாசிட்டர்ஸ் வந்து லோயர் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் ஜென்ரலாக வந்து மைக்கா கெப்பாசிட்டர்னால என்ன அப்படின்னா லோலாஸ் கெப்பாசிட்டர் தான். ஓகேவா? மேலும் இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க லோலாஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி எங்கெல்லாம் ரெக்வயர் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த லோலாஸ் கெப்பாசிட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் அதனுடைய வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மைக்கா கெப்பாசிட்டர் வந்து தின் ஷீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. அப்படி ப்ரொடியூஸ் பண்ற தின் ஷீட் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.025லேருந்து 0.125 வரைக்கும் தான், அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் மைக்கா வந்து எப்பொழுதுமே ஆசிட், ஆயில், வாட்டர் அண்ட் சால்வெண்ட்ஸ்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாதான். ஓகே, இப்போ ஒரு நல்ல மைக்கா, குட் மைக்காவை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பேசிங் வந்து இதாக இருக்கணும். அதாவது 3.6 மில்லிமீட்டராக இருக்கலாம், இல்லை 5.9 மில்லிமீட்டர், 8.7 மில்லிமீட்டர், 11.1 மில்லிமீட்டர். இந்த ஸ்பேசிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல மைக்கா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 picofarad, 22 picofarad, 47 picofarad, 100 picofarad,
470 picofarad. அதே போல ரேட்டட் வோல்டேஜ் வந்து 50 வோல்ட் டு 1 கிலோ வோல்ட் வரைக்கும் இருக்கலாம். இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல சில்வர் மைக்கா கெப்பாசிட்டர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மைக்கா கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன் என்ன, எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபில்டரை ரிப்பல் பண்றதுக்கும் டீகப்பிள் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ சர்க்கியூட்டை கப்பலிங் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. டைம் கான்ஸ்டன்ட் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஹை பவர் ரேடியோ ஃப்ரீக்வன்சியா வந்து ப்ராட்காஸ்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அடுத்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல டிஃபென்ஸா யூஸ் பண்றாங்க. அண்ட் பவர் டிரான்ஸ்ஃபர் சர்க்கியூட்ஸ் ஃபார் லோ கெப்பாசிட்டன்ஸ் ஸ்னப்பர் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இது யூஸ் பண்றாங்க. அண்ட் எப்பொழுதும் மாதிரி ரேடியோ டிவி டிரான்ஸ்மிட்டர்ஸ்ல வந்து மைக்கா கெப்பாசிட்டர் தான் வந்துட்டு யூஸ் பண்றாங்களாம். அடுத்தது ஃபிலிம் கெப்பாசிட்டர். ஃபிலிம் கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைப் ஆஃப் கெப்பாசிட்டர். இதுவும் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா தின் பிளாஸ்டிக்கால யூஸ் பண்ணியிருப்பாங்களாம். இந்த கெப்பாசிட்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிலிம் டிராயிங் ப்ராசஸ்க்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் இந்த ஃபிலிம் கெப்பாசிட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டரோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அதை வந்து மெட்டலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸாக இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலிஸ்டர் ஃபிலிம், மெட்டலைஸ்டு ஃபிலிம், பாலிப்ரோஃபிலின் ஃபிலிம், பிடி ஃபிலிம் அண்ட் பாலிஸ்டைரீன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி, லோ இண்டக்டன்ஸ் அண்ட் லோ காஸ்ட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஃபிலிம் கெப்பாசிட்டரை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து பேப்பர் கெப்பாசிட்டரை பற்றி நான் சொல்ல போகிறேன். பேப்பர் கெப்பாசிட்டர் வந்து எப்படி மேட் பண்ணியிருப்பாங்கன்னா 2 டின் ஃபாயில் ஷீட் இடையில இருக்கும். அது செப்பரேட் பண்ணியிருப்பாங்க 2 பேப்பரையும். எப்படின்னா பேப்பரால செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, ஆயில்டு பேப்பரால பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா தின் வாஷ்டால செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்து சாண்ட்விச்சா இருக்கும் இந்த தின் ஃபாயில்ஸ். அப்படி சாண்ட்விச்சா இருக்கிறது எப்படி ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிலிண்டரிக்கல் ஷேப்ல வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிலிண்டரிக்கல் ஷேப்ல ரோல் பண்ணியிருக்கிறது பிளாஸ்டிக் கேப்சூல்குள்ளார என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த டூ தின் ஃபாயில்ஸும் எப்படி அட்டாச் பண்ணியிருப்பாங்க, இந்த டூ தின் ஃபாயில்ஸ் ஆஃப் த பேப்பர் கெப்பாசிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா லோடோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கெப்பாசிட்டன்ஸோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.001லேருந்து 2 மைக்ரோஃபாரட் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட வோல்டேஜ் வந்து எப்பொழுதுமே ஹையா இருக்கும், அப் டு 2000 வோல்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதனுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா வந்து வாட்டர் வேப்பர் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஏர் மூலமா அது என்ன ஆகும்னா ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்சர்வ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து டயலக்ட்ரிக்ல டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பேப்பர் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இது வந்து ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இதை பேப்பர் கெப்பாசிட்டர் தான் ஆனால் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸை தான் வந்து ரெக்வயர் பண்ணுமா. ஸோ லார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை ரெக்வயர் பண்ணும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோட்ஸ் இதில் வந்து இருக்கு. ஒரு எலக்ட்ரோட் வந்து என்னன்னா தின் மெட்டாலிக் ஃபிலிம் லேயர் வந்து கொண்டு இருக்கும். இன்னொரு எலக்ட்ரோட் எப்படி இருக்கும் அப்படின்னா செமி லிக்விட் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனால இருக்கும். அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஆர் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த எலக்ட்ரோட தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேத்தோட் அப்படின்னு கூட சொல்றாங்க. அண்ட் இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் லீடர் டைப்பா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லீடர் டைப் கெப்பாசிட்டரா இருக்கிறதுனால இதோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா அபவுட் 1 மைக்ரோஃபாரட் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எலக்ட்ரோலைட்டிக் டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் போலரைஸ்டா இருக்கும். ஸோ போலரைஸ்டா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசி வோல்டேஜ்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க இதோட கெப்பாசிட்டர் டெர்மினல்ஸை. அதாவது என்ன அப்படின்னா பாசிட்டிவா வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லையும் நெகட்டிவா வந்து நெகட்டிவ் டெர்மினல்லையும் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க கரெக்ட் போலாரிட்டியா இருந்தா. அப்படி இல்லை அப்படின்னா இன்கரெக்ட் போலரைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னா பிரேக்
பிரேக் டவுன் ஆயிடும். ஆக்சைடு லேயர் அல்லது பர்மனண்டா அந்த டேமேஜ் அங்க உருவாகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து ஜென்ரலா டிசி பவருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் சைஸா இருக்கட்டும், லார்ஜ் கெப்பாசிட்டன்ஸா இருக்கட்டும், அது ரிப்பிள் வோல்டேஜை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது அண்ட் கப்ளிங் அண்ட் டீகப்ளிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து ஏசியில் யூஸ் பண்ண மாட்டாங்க, டிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எலக்ட்ரோலைட்டிக்ஸை வந்து ஜென்ரலாக வந்து 2 ஃபார்ம்ல சொல்கிறாங்க. அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் சொல்கிறாங்க, டைட்டானியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய அப்ளிகேஷன். எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் பயாசிங் சர்க்யூட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் மோட்டார்ல வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் ரன் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. அண்ட் பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் கேஸ்கேட் ஆம்ப்ளிஃபையர்ஸ்ல வந்து இன்டர்சேஞ்ச் ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் டைமிங் சர்க்யூட்ஸ்ல வந்து டைமை மெஷர் பண்றதுக்கு அல்லது செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபில்டர் சர்க்யூட்ஸ்ல வந்து ரிப்பிள் வோல்டேஜை மினிமைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் டர்னிங் சர்க்யூட்ஸ்ல வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரை வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சூப்பர் கெப்பாசிட்டரை பத்தி பார்க்க போறோம். சூப்பர் கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்த கெப்பாசிட்டரை விட இந்த சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து இன்னும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து கொண்டு இருக்கும். அதாவது கம்பேர்ட் டு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். ஸோ 10 to 100 டைம்ஸ் வந்து மோர் எனர்ஜியா இருக்கும் பெர் யூனிட்க்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து பேட்டரிஸ்க்கெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பேட்டரிஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறதுனால இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும் அண்ட் சிம்பிளாக வந்து இதை சார்ஜ் பண்ணிடலாம். அதே போல் டெலிவர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அல்ட்ரா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டபுள் லேயர் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் கொண்டு இருக்கு. மேலும் டெலிவர் பண்றது வந்து ஹையா இருக்குது. ஹை பவரை வந்து ஈஸியா டக்குன்னு டெலிவர் பண்ணிடும். அண்ட் ஹை லோட் கரண்ட்ஸை வந்து இது பண்ணணும், ஓவிங் டு இட்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் தான். அண்ட் இதோட சார்ஜிங் மெக்கானிசம் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, பேட்டரியோட கம்பேர் பண்றப்ப இந்த கெப்பாசிட்டர் வந்து ஹை அண்ட் லோ டெம்பரேச்சரை வந்து, அதாவது சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஹை அண்ட் லோ டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது எப்பொழுதுமே வந்து ஹைலி ரிலையபிளா இருக்கும், லோ இம்பிடன்ஸா இருக்கும். அடுத்தது சூப்பர் கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் எலக்ட்ரிக் டிரைவ்ஸ், யூபிஎஸ், ட்ராக்ஷன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எஸ்எஸ்டிஸ், எல்இடி ஃபிளாஷ் லைட்ஸ், இது மாதிரி எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் அப்ளிகேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னாலும் சரி, நம்மளுடைய மின்மின் அலைகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.